இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடன் போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆண்டவர் உங்கள் நடுவிலேயே இருக்கின்றார். இனி தீங்கை காணாது இருப்பாய். செப்பேனியா 3 அதிகாரம் 15 செப்பேனியா 3 அதிகாரம் 15 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆண்டவர் உங்கள் நடுவிலேயே இருக்கின்றார். நம்ம இயேசப்பா நம்ம கூட தான் இருக்கார். அவர் நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம அவர்கிட்ட இன்னும் நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணவே இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ராஜா உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் கலங்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் படப்படன்னு ஆகிடும்ல. ஐயோ, இது பண்ண முடியுமா நம்மளால்? இந்த ப்ரெசன்டேஷனை சூப்பராக கொடுக்க முடியுமா? இந்த வேலையில் என்னால் ஃபோக்கஸ் கரெக்டாக பண்ண முடியுமா? படிப்புனா நான் நல்லா படிப்பேன் பிரதர், ஆனால் படிச்சுட்டு எக்ஸாம் டைமில் நான் மறந்துடுறேன். வேலையிலும் அதே மாதிரி தான். இன்டர்வியூக்கு போகிறேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாங்க்டு, என்ன பண்ணுறதுனே தெரில. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நான் தயார்படுத்துகிறேன், ஆனால் அங்கே போய் என்னால் சரியாக ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல, என்னால் பண்ண முடியல, சரியாக ஆன்சர் கொடுக்க முடியல. நான் தெளிவாக இருக்கேனா இல்லை எனக்குள்ளே என்ன நடக்குது ஒன்றும் புரியல பிரதர், ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பயப்படாத, உனக்கு என்ன வருமோ தைரியமாக பர்ஃபார்மன்ஸை கூட பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெபம், சின்ன ஒரு ஜெபம். ஆண்டவர், நான் இந்த இன்டர்வியூ போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த வேலை எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். இந்த கம்பெனியில் எனக்கு வேலை வேணும், நான் இன்டர்வியூக்கு போகிறேன். நீங்கள் எனக்கு ஆறுதா இருங்க, உறுதுணையாக இருங்க. நான் எதுக்கும் பயப்படாமல் நல்லபடியாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம்ல. ஒவ்வொரு விஷயத்தையாக இருக்கட்டுமே, படிப்பாக இருக்கட்டும், இல்லை செய்கிற தொழிலாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் ஆண்டோடு நம்ம ஜெபிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தாங்க. எந்த தீங்கும் முன்னை தொடாது. நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படிங்க இருக்கும்? சரி, இவ்வளோ விஷயத்தை நான் கடந்து வந்துட்டேன்னா இதுதானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளில் இருளின் வல்லமையை ஜெயிக்கின்றேன், நான் ஜீவிக்கின்றேன், நானோ இயேசு, நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ ஒருபோதும் நீ தீங்குக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். யார் சொல்கிறது? நம்ம இயேசப்பா. தீங்கு உன்னை தொடாது, உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். பார்த்தீங்களா? நான் பாதுகாக்கும்படி உன்னோடு கூட இருக்க போகிறேன். நீ எதுக்கு பயப்படணும்? பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசப்பா இன்றைய நாளில் கொடுத்த இந்த அழகான வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைக்கி பயப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஐயோ, என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை ஒன்றுமே புரியலையே, படன்னு வருது, என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்க எதிர்காலத்தை நோக்கி போகணும், என்ன பண்ணுறதுன்னு புரியல, வாழ்க்கையிலையும் எதுவுமே நடக்கலை, பிடிச்ச விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை பிரதர். நாங்கள் எதிர்பார்க்குறோம், ஐயோ இந்த மாதிரிலாம் நடந்து நல்லா இருக்கும்னு பார்க்குறோம், ஆனால் எதுவுமே நடக்கலை. அழகான வேத வார்த்தை இன்னொன்று என்ன அப்படின்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடு. நீங்கள் என்ன நினச்சி ஜெபிக்கிறீங்களோ கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பாருங்க. இது 100% கொடுப்பாரு. ஆனால் என்ன பண்ணோம்? முழுமையாக, முழு மனசோட, முழு ஆள் உள்ளத்தோட, ஆழமான இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக நம்ம இயேசப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. அதனால் உற்சாகமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் இனி எந்த தீங்கிற்கும் பயப்பட தேவையில்லை என்று வாக்கு கொடுத்திருப்பதால் உள்ளத்தில் நன்றி நிறைந்தவனாய் உன்முன் வந்திருக்கின்றோம் அப்பா. இருள், வேதனை, இழப்பு, பலவீனம் எங்களை சூழ்ந்திருப்பதாக நாங்கள் உணரும் நேரத்திலும் ராஜாதி ராஜாவாகிய நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்று நம்புகிற ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை எங்களுக்கு ஆறுதல், பயமும் நிச்சயமற்ற நிலையும் சூழ்ந்து கொள்ளும் போது உம்முடைய பிரசன்னமும் வல்லமையும் எங்களோடு கூட இருப்பதை நினைவுபடுத்தியது ராஜா. நீர் எங்களை பாதுகாக்கின்றபடியினால் எந்த தீங்கும் எங்களை தொடராது என்று நான்
நம்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய உதவிக்காக ஜெபிக்கின்ற இந்த வேளையில் சவால்கள் எழும்பும்போது அவற்றை நாங்கள் கடந்து வருவதற்கு உதவி செய்து எங்களுடைய உபத்திரவங்களையும் உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் அற்புதமான சாட்சியாக மாற்றுவீர் என்று விசுவாசிக்கின்ற இயேசப்பா, உம்முடைய வாக்கு தத்தத்தினால் எங்களை பலப்படுத்துவதாக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக மனவேதனை பல வழிகள் நிறைந்து உமக்கு முன்பாக ஜெபிக்கின்ற இந்த வேலையில் நீங்கள் தான்ப்பா அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஏசப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. நாங்கள் யாரையும் நம்பியில்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்க போவதற்காக இன்றைய நாள் செவம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all. தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.